கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக சென்னையில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் தலா ஒரு IAS தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் கோகுல். குப்பைகளை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? சென்னையில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் தற்பொழுது பல பகுதிகளில் குப்பைகள் குவியலாக குவிந்து கிடக்கிறது. அந்த காட்சிகள் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நம்ம சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கோம். அந்த மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய பல தெருக்களில் இது போன்ற குப்பைகள் குவியலாக குவிந்து கிடக்கிறது. அதாவது அந்த வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்ட பொருட்களும் குப்பைகளும் தற்பொழுது தெருக்களில் தேங்கியுள்ளது. அதே போன்று கழிவு நீரும் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குப்பைகளும் மட்டுமில்லாமல் கழிவு நீரும் இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளது. நேரடியாக அந்த பகுதியில் பார்க்கும்போது அரிசி உள்ளிட்ட வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் அடித்து வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. அதாவது வெள்ளத்தில் வீட்டில் இருந்த பொருட்களும் அடித்து வரப்பட்டிருக்கு. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உபயோகப் பொருட்களும் தற்பொழுது அந்த குப்பைகளில் கிடக்கக்கூடிய காட்சிகளில் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இது போன்ற குப்பைகளால் நோய் தொற்றுகள் பரவ வாய்ப்பு உள்ளது. குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மாநகராட்சி துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. பல இடங்களில் இது போன்ற குப்பைகள் குவியலாக குவிந்து கிடக்கிறது. இந்த குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ குப்பைகள்லாம் நிறைய இருக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கை மாநகராட்சி எடுக்கணும் நீங்க இப்போ சொல்லுங்க? கண்டிப்பாக இமீடியட்டாக லாரிகள் வரணுங்க. எங்கெங்கே எஃபெக்ட் ஆயிருக்காங்க லாரி ஃபுல் குப்பை எடுத்தாதான் அடுத்த மழைக்கு நாங்கள் தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ மண்ணெல்லாம் குவிஞ்சு கிடக்கு. மண் உள்ளே வந்திருக்கு, அந்த சாக்கடை மண்ணெல்லாம். அந்த மண்ணை அள்ளினா தான் இன்னொரு மழை வந்தால் திருப்பி எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரும். அதை எமர்ஜென்சி அதை பண்ணணும். குப்பை எடுக்கணும். இந்த குப்பையினால என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? குப்பையில் என்னென்ன மாதிரியான குப்பைகள்லாம் இந்த ரோட்டில் கிடக்குமா? டிவி, பெட்டு, வீட்டில் உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வெளியில் குப்பையாக தான் கிடக்கு. வீட்டில் இருந்து போட்டிருக்கோம் அத்தனை பொருளுமே. நாங்கள் அரிசி, மளிகை சாமான்கள் எல்லாமே வீட்டில் போயிருந்து வெளில போயாச்சு. ஒரு பொருள் வீட்டில் உடுத்திக்கிறதுக்கு துணி கூட கிடையாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நனைஞ்சி இருக்கு. 3வது பீரோ வரைக்கும், ஷெல்ஃப் வரைக்கும் துணிமணிகள் எல்லாம் பாழாக போயாச்சு. இப்போ இந்த குப்பையை இங்கே இது இருக்காங்கல்ல, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது? இப்போ மாநகராட்சியோ அரசோ என்ன மாதிரி நடவடிக்கை உடனடியாக எடுக்க நீங்கள் சொல்கிறீங்க? உடனடியாக எடுக்கணும்னாக்கா இம்மீடியட்டாக குப்பையை எடுக்கணும் சார். சுற்றி ப்ளீச்சிங் பவுடர் போடணும். எங்களுக்கு தடுப்பு மருந்துகள் கொடுக்கணும். இதுவரையில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ யாருமே இங்கே என்ன நடக்குதுன்னே பார்க்கல. நாங்கள் கடந்த 7-8 நாளாக கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சார். என்ன பண்ண சொல்கிறீங்க? தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது சார். வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்காந்துட்டு இருந்தோம். மெழுகுவத்தி கூட கிடையாது. வெறும் லைட்டை ஏற்றி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தோம். ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு. பக்கத்தில் இருக்க சில நல்ல உள்ளங்கள் ஏதோ ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றினாங்க. அதாவது இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசால் எடுத்திருக்கப்பட்ட நடவடிக்கை சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களுக்கும் தற்பொழுது ஒரு IAS அதிகாரி என நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குப்பைகளையும் கழிவுநீரை அகற்றக்கூடிய பணிகளை மாநகராட்சி முழுவீச்சில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 லாரிகள், 60 JCB இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய பணிகளும் சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என அந்த ஊழியர்களுக்கு அதிகாரிகள் தரப்பில் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. துரிதமாக நடவடிக்கைகளும் பல இடங்களில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.